Hey guys, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவலில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான், ஓகேங்களா? ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி லான்ச் ஆகிருக்குது. எந்தெந்த வகையில் லான்ச் ஆகிருக்குன்னா சூப்பர் வினர், பிக் வினர் அப்படிங்கிற 2 பேரில் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. 2 ஆப் தனித்தனியாக, ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனியோட தேர்ட் அப்ளிகேஷன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பேரில்னா மெகா வின்னர் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைன் அப் போனஸாக ஒரு 10 ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 லெவல் ரெஃபரல் இன்கம் அப்படி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெய்லி அந்த வீக்லி போனஸ் மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாக சில அமௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து சின்ன பக்ஸ் இருக்குது, சின்ன லூட்ஸ் இருக்குது. எல்லா லூட்ஸும் உங்களுக்கு வந்து கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டெபாசிட் போனஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ அதை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே மறக்காமல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன் தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ரெஃபர் இருக்குது, பக் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த மாதிரி செல்ஃபினிங் ஆப்ஸில் ஏதாவது பக் வந்தாலும் சரி, எந்த ஒரு பக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராமில் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்னிங் நோட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த மிஸ் கால் லூட் வந்து வந்திருக்குது, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இதில் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஏர்னிங் லோட்ஸ் எது வந்தாலும் சரி நம்மளோட டெலிகிராமில் நான் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான் டெலிகிராமில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ வேறு எதுக்காகல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்பை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்தோடனே நீங்கள் வந்து மேலே வந்து பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான இதுதான். ஸோ டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஆப் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பில் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்தோடனே உங்களோட மொபைல் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓடிபி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபி தான் இது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே பார்த்து என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றத கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ சிம்பிளாகவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்பில் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஆப்பில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஆப்புக்குள்ளே ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஸோ ஆப்பில் வந்தோடனே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்தோடனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ மேலே வந்து பாருங்கள், உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு 10 ரூபா இங்கே வந்து ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, கீழே வந்து பாருங்கள் டெய்லி போனஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா? ஜஸ்ட் அது ஒரு டேப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த டெய்லி போனஸ் உள்ளே வந்தோடனே இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் டே அப்படின்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி இருக்கும், வெறும் பிளாங்காக இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிளைம்டு அப்படின்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து 1 ரூபி அப்படிங்கிறதுக்கு டெய்லி வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேண்டமாக கொடுக்குறது. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் டே நீங்கள் வந்து டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாக தேர்ட் டே ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸை டேப் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 50 அளவுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கும், ஓகேவா? ஸோ எவ்வளோ வேணால் இருக்கலாம், ரேண்டமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ 50 ருபீஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4th டே, 5th டே, 6th டே வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. 7th டே ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து மறக்காமல் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே இது என்ன ப்ரோ கீழெல்லாம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த கேம்ஸை வந்து பெட் பண்ணி 10,000 ருபீஸ்க்காக வேகரிங் பண்ணியிருந்தீங்க. அதாவது 10,000 ருபீஸ் அளவுக்கு நீங்கள் வந்து பெட்டிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஏர்ன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து 30 தடவை கேம்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கேம்ஸை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரூபாங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் டாஸ்க், ஓகேவா?
ஸோ இதெல்லாமே டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சில அமௌண்ட்ஸ் இந்த மாதிரி சில அமௌண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கேம்ஸை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான சொல்லிக்கிறேன், இந்த மாதிரியான ஆப்ஸில் வந்து எதுவுமே டெபாசிட் பண்ணிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரல் போனஸில் மட்டும் ஏர்ன் பண்ணுறதானா ஏர்ன் பண்ணுங்கள். டெபாசிட் பண்ணி யாருமே ஏர்ன் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சூப்பரான லூட் அப்ளிகேஷன் தான் சொல்லலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுனா இந்த ஆப் உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது, கண்டிப்பாக செட் ஆகாது. ஆனால் இது வந்து ஒரு லாங் டேர்ம் அப்ளிகேஷன் சொல்லலாம். கண்டிப்பாக லாங் டேர்ம் ஒர்க் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இருந்தாலும் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா எப்போ வேணால் லாஸ் ஆகலாம். உங்களோட மெயின் அந்த உங்களோட பர்சனல் காசு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நீங்கள் போட்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு உங்களோட ரெஃபரல் போனஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வச்சு இப்போ நீங்கள் வந்து ரெஃபரல் போனஸ் மூலமாக ஒரு 100 ரூபா அளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டீங்கனாலும் அந்த 100 ரூபா வச்சு நீங்கள் வேகரிங் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 100 ரூபா 200 ரூபா ஆகலாம், 300 ரூபா ஆகலாம், 500 ரூபா ஆகலாம், இந்த மாதிரி ஆகும், ஓகேங்களா? ஸோ அப்படியாகி நம்ம விட்ரா போடுறதோட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி அமௌண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் அது பெரிய பெரிய ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆப்ஸில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுனா ஏர்ன் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா? ஓகே, சிம்பிளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து நீங்கள் வந்து எப்படி ஓகே ப்ரோ இதெல்லாம் நான் உள்ள வந்துட்டேன், சைன் அப் போனஸ் எனக்கு வந்து 10 ரூபா கிடச்சது, டெய்லி போனஸும் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெஃபரல் போனஸ் மூலமாக உங்களுக்கு வந்து சில அமௌண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து உள்ளே வரீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க சைன் அப் போனஸ், அதை விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் ரெஃபர் பண்ணி விட்றீங்க இல்லையா? இதில் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லைன் 2 லெவல் டவுன்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு லெவல் டவுன்லைன்ஸுக்கு வந்து உங்களுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. செகண்ட் லெவல் டவுன்லைன்ஸ்லாம் மியூச்சுவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து 5 ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்னால் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்னால் யாருமே இல்லை, நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி விடுவீங்க இல்லையா, உங்களுக்கு கீழே டவுன்லைன்ஸாக இருப்பாங்க இல்லையா, அந்த டவுன்லைன்ஸ் அவங்களுக்கு கீழே இன்னொருத்தர் டவுன்லைன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களே, அவங்க தான் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு 5 ருபீஸுங்கிற கமிஷன் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ சிம்பிளான லூட்டு, அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு லூட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லூட்டை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு உள்ளே வரீங்க, உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சைன் அப் போனஸ் அமௌண்ட் வந்து கிடைக்குது, ரெஃபர் பண்ணுறீங்க, அமௌண்ட் எடுக்கிறீங்க, டேரெக்டாக விட்ரா போட்டுறீங்க, ஓகேங்களா? சிம்பிளான லூட்டு. ஸோ ஓகே, இதில் வந்து நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் எப்படி ரெஃபர் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். கீழே வந்து பாருங்கள் மேக் மணி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அது ஒரு டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ஷேர் அப்படின்னு இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்லேயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஷேர் பட்டன் இருக்குது, பார்த்தீங்களா? அது ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி எது மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணாலும் உங்களோட ரெஃபரல் லிங்கை கோடு எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு தனியாகவே ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வேறு எப்படி ஏர்ன் பண்ணுறது ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டீங்க, வேறு எப்படி ஏர்ன் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூனு, டைகர் வெர்சஸ் எலிஃபெண்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து டைகர் வெர்சஸ் எலிஃபெண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ டைகர் வெர்சஸ் எலிஃபெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு 2 இது தான் ஜெயிக்கும், ஓகேங்களா? ஸோ 2 இதில் ஏதாச்சும் ஒரு இது ஜெயிக்கும். ஒன்று டைகர் ஜெயிக்கலாம், இல்லை எலிஃபெண்ட் ஜெயிக்கலாம். அப்படி இல்லைன்னா டையில் போய் முடியும். டையில் போய் முடிஞ்சுன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நம்ம போட்ட அமௌண்ட் அப்படியே வந்துடும், ரிட்டர்ன் வந்துடும், ஓகேவா? ஸோ அதனால் ஒரு இதுவும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ எதில் வேணால் பெட் கட்டிக்கலாம். மினிமம் பெட்டை பொறுத்த வரைக்கும் 2 ரூபாலேருந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் 10 ரூபா, 100 ரூபா. ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட் இருக்குதோ அது தோறாமல் நீங்கள் வச்சு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பெட்டிங்ஸ் நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கும் சில ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லி காட்டுறேன். ஆனால் இதுக்கு வந்து மேக்ஸிமம் உங்கள்கிட்ட ஒரு 100 ருபீஸ் இல்லை 150 ருபீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்களோட வேலெட்டில் இருக்கணும். ஸோ மினிமம் அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து பெட் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அகெயின் நீங்கள் வந்து அதை டபுள் மடங்கு பண்ணி ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ நிறைய கலர் ப்ரிடிக்ஷனில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ, நம்ம வந்து இப்போ அந்த எந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ எந்த ட்ரிக்கை வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்போது வந்து அந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைகர் வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்குதோ அதோட ஆப்போசிட் வந்து இங்கே போடுங்க. ஸோ சப்போஸ் அங்கே வரல அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கோ அதே தான் இங்கே போடணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த ட்ரிக்கை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே டை வந்துருச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், வாட்ச் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து பெட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து மினிமம் 2 ரூபா அப்படிங்கிறத வச்சு நான் பெட் பண்ணுறேன்.
ஸோ லைவாகவே காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம பெட் பண்ணோம். ஸோ அது கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் பெட் பண்ணோம். ஸோ தப்பாக வந்துச்சுன்னா என்ன வந்திருக்கோ அதே தான் திருப்பவும் நம்ம பெட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு எலிஃபெண்ட் அதில் வந்து நம்ம கிடச்சிது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைகரில் தான் நம்ம வந்து பெட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ 2 அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ டைகர் மேலே 2 ரூபா அப்படிங்கிறத நான் பெட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து சுற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து டைகர் வந்து ஜெயிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பெட் பண்ணி என் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இது ஜெயிச்சிருச்சு, அதோட ஆப்போசிட் தான் நம்ம போடுவோம். ஸோ எலிஃபெண்ட் மேலே இப்போ நம்ம பெட் கட்டுறோம் 2 ரூபா, ஓகேங்களா? ஓகே, சுற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ இப்போ வந்து எலிஃபெண்ட்டு ஜெயிச்சிருச்சு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ சப்போஸ் இது தோற்றுருச்சுன்னா என்ன கலர் வந்திருக்கும்? இப்போ எலிஃபெண்ட் வந்து தோற்றுருச்சு, ஓகேங்களா? ஸோ அதே தான் நம்ம அகைன் நம்ம பெட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அகைன் டைகரில் போய் பெட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ரூபா நம்ம டைகர்லேயே பெட் பண்ணியாச்சு. ஸோ சுற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்ப்போம் எது ஜெயிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து டைகர் ஜெயிச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ ட்ரிக் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து எலிஃபெண்ட்டில் நம்ம வந்து பெட் கட்டுவோம், ஓகேங்களா? ஸோ சுற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு எலிஃபெண்ட்டு வின் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக்கு தான் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சப்போஸ் தோற்றுருச்சுன்னா, இப்போ நீங்கள் எலிஃபெண்ட்டில் பெட் கட்டியிருக்கீங்க, சப்போஸ் இங்கே தோற்றுருச்சுன்னா இங்கே வந்து டைகர் வந்திருக்குமா? ஸோ ஏன்னா இங்கே எலிஃபெண்ட் வந்து நம்ம போட்டது தோற்றுச்சு, டைகர் தான் வந்திருக்கு. அதனால் டைகரையே நீங்கள் வந்து அகைன் அதே பெட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 or 3 இந்த மாதிரி நம்ம வந்து போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து போட்ட அமௌண்ட் ப்ராஃபிட்டாக வந்துடும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் 10 ரூபா இப்போ நம்ம எடுத்துப்போம், 10 ரூபா பெட் கட்டுறீங்க, 10 ரூபா தோற்றுருச்சு. ஸோ அகைன் வந்து 20 ரூபா பெட் கட்டுறீங்க, அந்த 20 ரூபா தோற்றுருச்சு அப்படின்னா 40 ரூபா பெட் கட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின தனி வீடியோ நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தனியாகவே ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டுருவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏர்னிங் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரோ, நான் வந்து அமௌண்ட் எல்லாமே ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி விட்ரா போடுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ உங்களோட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெபாசிட்டட் கேஷில் வந்து ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வின்னிங்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ அதை வந்து டேரெக்டாகவே நம்மளை வந்து விட்ரா போட்டுக்க முடியும். ஸோ இதில் வந்து விட்ரா அப்படிங்கிறது கொடுப்போம். ஸோ விட்ரா அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இதில் கொடுத்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ரியல் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இமெயில், பேங்க் நேமு, உங்களோட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி, அதுக்கு வந்து கன்ஃபார்ம் மொபைல் நம்பராக இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக ஒரு ஓடிபி. ஸோ அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதில் வந்து ஈஸியாகவே பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து உங்களோட எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 600 rupees தான். ஸோ என்ன ப்ரோ 600 rupees ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சிம்பிளானது தான், ரொம்பவே ஈஸியாகவே ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஸோ இங்கே வந்து காட்டிடுறேன். ஸோ இதை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க 600 rupees அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து மினிமம் இதே பார்த்துக்கோங்க. மினிமம் விட்ரா அமௌண்ட் வந்து 600 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது 600 வந்ததுக்கப்புறம் விட்ரா அப்படிங்கிறது கொடுத்து பேமெண்ட் உங்களுக்கு வந்து 24 hours சென்ட் பண்ணி விட்ருவாங்க, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ப்ரோ 600 rupeesலாம் ரொம்ப ஹையாக இருக்குது, என்னால் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ரெஃபர் மூலமாகவே ஒரு 100-150 மூலமாக ஏர்ன் பண்ணி வச்சிங்கனாலே போதும். அசால்ட்டாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த டைகர் வெர்சஸ் எலிஃபெண்ட்டில் நான் வந்து அதுக்குன்னு தனியாகவே ட்ரிக்கே நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். கீழே கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாகவே இதை இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தனியாகவே உங்களுக்கு வந்து ட்ரிக் வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த லோட்டு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சிம்பிளான லோட்டு தான். ஜஸ்ட்டு உள்ளே வரீங்க, இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் மூலமாக எடுக்கிறீங்க, வேறு லெவலில் லூட் அடிக்கிறீங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்னிங் ஆப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களுக்கு வந்து திருப்பவும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.